வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை செயின் ரிவ்யூஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாத்திமா அவங்களுடைய வரலாறு தான் பார்த்து கொண்டிருக்கோம். 3 நாள் பசியும் அல்லாஹுடைய உதவியும் அந்த தலைப்பில் தான் பார்க்கலாம். ஒரு சமயம் ஹஜரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் குடும்பத்தினர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து எதுவுமே சாப்பிடாமல் பட்டினியாகவே இருந்திருக்காங்க. குடும்பத்தில் பசி பட்டினி பொறுக்க முடியாமல் தங்களின் பிரியமான புது துணிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க அருமை கணவர் ஹஜரத் அலி அவர்களிடம் கொடுத்து, இந்த புது துணியெல்லாம் விற்று பணம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஃபாத்திமா அவங்க அனுப்பியிருக்காங்க. மனைவி கொடுத்த துணியை கடைத்தெருவுக்கு கொண்டு போய் 6 திர்கம்களுக்கு விற்றார்கள். அந்த 6 திர்கம்களும் வாங்கி வரும்போது சில ஏழைகள் ஹஜரத் அலியிடம் ஏதாவது தாருங்கள் என்று கேட்டாங்க. அப்படியே அதை தர்மம் செய்துட்டு சரி அப்படியே வீடு திரும்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது வழியில் ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தை பிடித்து கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. அப்போது ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அபுல் ஹசன் அவர்களே, இந்த ஒட்டகத்தை வாங்கி கொள்கிறீர்களா என்று கேட்டாங்க. இந்த ஒட்டகத்தை வாங்க என்னிடம் பணம் இல்லையே அப்படின்னு யார் சொல்கிறா? ஹஜரத் அலி ரலியல்லாஹு. அப்போது சொன்னதுக்கப்புறம், பரவாயில்லை, நீங்கள் வாங்கிக்கோங்க, தவணை முறையில் உங்களுக்கு நான் விற்பனை செய்கிறேன், அப்புறம் இப்போ பணத்தை பிறகு தரலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 100 திர்கம்கள் கொடுத்து விலை பேசி அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டு சென்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை பதிவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.